திருச்சி அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை காரணமாக நர்சிங் மாணவி உயிரிழந்ததாக கூறப்படுவது தொடர்பாக உயர்மட்ட குழுவின் விசாரணை நிறைவடைந்த நிலையில் விசாரணை அறிக்கை விரைவில் தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். புதுக்கோட்டையைச் சேர்ந்த சீதாலட்சுமி என்ற நர்சிங் மாணவி நேற்று முன்தினம் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சையின் போது உயிரிழந்தார். இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழகமும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கூடுதல் செயலாளர் மற்றும் மருத்துவர்கள் இயக்குநர் ஆகியோர் மூலம் ஒரு உத்தரவாணம் பிறப்பிக்கப்பட்ட அதன் அடிப்படையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் 4 பேர் கொண்ட உயர்மட்ட குழு விசாரிக்குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவில் டாக்டர் பாரதி மோகன், டாக்டர் கே சண்முகசுந்தரம், ஜெயபிரகாஷ் ஆகிய உள்ளிட்ட 4 பேரும் நேற்று முன்தினம் முதல் திருச்சி அரசு மருத்துவமனையில் அந்த சிகிச்சை நடந்த இடம், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், அங்கிருந்த வார்டாய் முதற்கொண்டு அனைவரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். இதற்கான காரணம் என்ன, இந்த மாதிரியான சிகிச்சை வழங்கப்பட்டது என்பது குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். இந்த விசாரணையானது நேற்று நாளை நிறைவு பெற்ற நிலையில் விசாரணை அறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என கூறப்படுகிறது. மேலும் இந்த விசாரணையின் இறுதியில் அந்த பெண்ணின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அந்த விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கலைவேந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.